ஏன்னா பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல பிரெக்னன்சி பீரியட் எவ்வளோ டஃப்பாக இருக்கும். ஆஃப்டர் பிரெக்னன்சி அந்த பாடி வீக் ஆகிறதா இருக்கட்டும், அவங்க அதெல்லாமே டஃப்பாக இருக்கும். ஆக்சுவலாக அது எனக்கு சொல்கிறது தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியாது. ப்ரெக்னன்சியும் ஒரு போஸ்ட் அவங்களோட டெலிவரிக்குமே இப்போ இருக்கிற இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, ட்ரெண்டுக்காக குழந்தை காட்டி பெற்றுக்கிற ஒரு ஃபீல் பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த ஃபீல் வேறு. அதை குறை சொல்லலை நான். எல்லாருக்குமே அந்த தாய்மைங்கிறது ரொம்ப பெரிய ஒரு உணர்வு. அது தன்னால் நம்மளை மீறி வர ஒரு விஷயம். பட் இப்போ இருக்கிற இந்த ஒரு சோஷியல் மீடியாவை நான் வந்து பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், குழந்தை விஷயத்தை வந்து ப்ரெக்னன்சியே ஒரு மீடியாவுக்கு காட்டுறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். ஈவன் அவங்க வந்து ப்ரெக்னென்சியோட கிட்ட எடுத்து அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுலேருந்து அந்த ஒரு மாதமும் அவங்க காட்டுற விஷயங்கள், நான் எப்படி குழந்தைய ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள், எப்படி இருக்கேன் பாருங்கள், நான் என்ன போடுறேன் பாருங்கள், என்ன ட்ரெஸ் போடுறேன் பாருங்கள் அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து குழந்தை அந்த பிறந்த ஒரு வயசு ஆகுற வரைக்கும் நான் பார்க்குறேன். குழந்தைக்கு பால் கொடுக்கறதுலேருந்து பால் கொடுக்கறத காட்டுறது ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறவங்க பாதி பேர் இருக்காங்க. பாதி பேர் வந்து தெரியாதவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லார் வீட்லேயும் எல்லார் அம்மாவும் குழந்தை பெற்று தான் நம்ம இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறோம். நம்ம அம்மாவுக்கு தெரியாது, வெளியே இருக்க பீப்புள் சொல்லி இப்போ தெரிய போகிறது கிடையாது.